அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் எடுத்திருக்கிற முடிவை பத்தி பேச போறோம். அவருடைய அரசியல் களத்துல அவர் தமிழ்நாட்டில தான் சுத்தி சுத்தி வந்தவர். இங்கே தான் அரசியல் களத்தை அமைத்து கொண்டவர். அது ஒரு மாநில கட்சி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கடந்த சில 10 வருஷமா அவர் நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராகி தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றார். சிதம்பரம் தொகுதியிலேயே தொடர்ந்து போட்டிட்டு வர்றார். இப்பொழுதும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இன்னும் 3 ஆண்டு காலத்துக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு இருக்கு. இந்த நிலையில அந்த பொறுப்பை விட்டுட்டு மாநில சட்டப்பேரவையில போட்டியிடுவதற்கு முடிவு செய்து வேட்பாளராக தன்னை அறிவித்திருக்கிறார். அவங்க கட்சியில விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல திமுக கூட்டணியில மொத்தம் 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 பொது இடங்கள்ல நிற்கிறாங்க. பொது தொகுதிகள்ல 6 தனி தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் களங்காண்றாங்க. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதி, அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, இப்ப அவர் அங்கதான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அந்த தொகுதியில போட்டியிடுறார். அந்த தொகுதியில ஏற்கனவே அவர் ஒரு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு ரொம்ப குறைவான எண்ணிக்கை 100 சொச்சம்னு நினைக்கிறேன், அவ்வளவு வித்தியாசத்துல தோற்று போனார். எனவே அந்த தொகுதியில் அவர் திரும்ப நிற்கிறார். அவர் நிக்கிறதுக்கு என்ன காரணம்? திடீர்னு ஏன் அப்படி ஒரு தீவிர அரசியலுக்கு திரும்பணும்னு அவர் நினைக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு, காரணம் இருக்கு. அவருடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினராக இருக்கிற தன்னுடைய சொந்த அக்கா மகளை எதற்காக கள்ளக்குறிச்சி தொகுதியில போட்டியிட வைக்கிறார்? ஏன் கட்சியில தீவிரமா அவரை செயல்பட வைக்கணும்னு நினைக்கிறாருங்கிறதுலையும் காரணங்கள் இருக்கு. யதார்த்தம், காலத்தின் வலிமை, வெகுஜன ஊடகங்களின் விமர்சனங்களுக்கு பயந்து இதற்குள் அவர் செல்லாமல் இருந்தால் அவர் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை அவருடைய கட்சியில சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை அவர் யூகிக்கிறார். பெரும்பாலும் அகில இந்திய அளவில் எல்லா தலித் அமைப்புகளும் உடைந்து போய்விட்டது. எந்த கட்சியும் பெரிய கட்சியா இல்லை. மாயாவதி எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி, கன்சிராம் இருக்கும்போது ஒரு உழவுகிற புலியாகத்தான் அவர் உத்தரப்பிரதேசம் இருந்தார். மிகப்பெரிய தலைவராக இருந்தார், முதலமைச்சராக வந்தார். உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சர், எவ்வளவு பெரிய மாநிலம், அதுவும் அடக்கி ஒடுக்கி ஆளப்படுகிற ஆளுமைகள் நிறைந்த பெரிய சமுதாயங்கள், உயர் வகுப்பு சமுதாயம் என்று சொல்கிறார்களே, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதோடைய டாமினன்ஸில் இருக்கிற ஸ்டேட்ல அது ஒன்று. அங்க போய் அந்த டைனமிக்ஸில் ஒர்க் பண்ணி வெற்றி பெறுறதுங்கிறது, அதுவும் ஒரு தலித் தலைவர் மாநில முதலமைச்சராக வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அதுவும் காங்கிரஸ் இல்லாம, பாரதிய ஜனதா இல்லாம, அங்க இருக்கிற மாநில பெரிய கட்சியான முலாயம் சிங் யாதவினுடைய சமாஜ்வாதி கட்சி இல்லாம அங்க வர்றதுங்கிறதுலாம் அவ்வளவு எளிதானது இல்லை. அதை ரொம்ப சிறப்பா வெற்றி பெற்று அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக அவர் வந்தார். அவருடைய இன்னைக்கு நிலை, அவர் இருக்காரா இல்லையா அரசியல்ங்கிற அளவுக்கு போயிடுச்சு, கொடுக்கப்பட்டு விட்டார். அவருடைய இயக்கத்துல பிளவுகள் ஏற்படுது. பிளவுகள் ஏற்படுத்தப்படும் என்ற அச்சம் அவருக்கு உருவாக்கப்படுகிறது. அவருடைய ஊழல் வழக்குகள், சிபிஐ வழக்குகள், எல்லாம் சிபிஐ வழக்குகள் அத்தனையும் தொகுத்து பாரதிய ஜனதா கையில வைத்து கொண்டு அவரை மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லை. எனவே பி டீமா செயல்படுற சூழ்நிலைக்கு, வெளிப்படையா செயல்படுற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி அகில இந்திய அளவில் பெரிய பின்னடைவை சந்திச்சு நாட்கள் ஆகுது. அது இனிமே எழுந்து வருமா என்கிற நிலைக்கு போய்விட்டது. ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, அது பீகார்ல மிகப்பெரிய கட்சி, தலித் அமைப்புகளினுடைய மிகப்பெரிய கட்சி. அவரை இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ்ல இருக்க வலிமையாக பிரதமராக இருந்து எமர்ஜென்சி அறிவித்த போது இளைஞர் காங்கிரஸ்ல பெரிய எதிர்ப்பை தெரிவித்து அந்த கட்சியிலிருந்து விலகினவர் ராம்விலாஸ் பாஸ்வான். இளம் துருக்கியர்கள் என்று அறிவித்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து மிக முக்கியமான இளைய தலைவர்களை இந்திரா காந்தி அம்மையார் தூக்கி எறிந்த போது அதுல ஒருவர், அந்த இளம் துருக்கியர் என்று துரோகிகள் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்ட இந்திரா காந்தி அந்த இளைஞர் காங்கிரஸ் வெறுப்பில் பெரிய தலைவராக இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அவர் ஆரம்பித்த கட்சியினுடைய நிலையும் அப்படித்தான், மிரட்டி உருட்டி அந்த கட்சியை அவருடைய மகன் அவருடைய இறப்புக்கு பிறகு செயல்பட முடியாம அடிச்சு, அவங்க சித்தப்பா பசுபதியோட ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பியோட மோத வைத்து அந்த பையனை அந்த கட்சியை உடைச்சாங்க. பிறகு அந்த கட்சி பாரதிய ஜனதாவோடு இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை, விரும்பியோ விரும்பாமலோ, வேறு வழி இல்லை. மகாராஷ்டிராவில் இருக்கிற தலித் அமைப்புகள், அங்கே மாவட்டத்துக்கு ஒரு தலித் அமைப்பு இருக்கும். ஏன்னா அதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த பூமி, தலித் அரசியல் மிகவும் புகழ்பெற்ற பூமி. அங்கேயும் இப்போ ஒன்றும் தலித் அமைப்புகள் பெரிய அளவில் இல்லை.
இப்படி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் தலித் அமைப்புகள் வலுவா இல்லாத சூழ்நிலையில மிகப்பெரிய அளவில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, இப்ப தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மிக குறைவு. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தை இழந்துருச்சு, வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். தேமுதிக அங்கீகாரத்தை இழந்துருச்சு, வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். இப்படி பல கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை இழந்து விட்டன. காரணம் தொடர் தோல்விகள். ஆனால் மிக சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தி கூட்டணி அமைத்து தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தனது கட்சியை மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டு பானை என்ற ஒரு தனி சின்னத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே தலித் அமைப்புகளிலே தனித்துவமான அமைப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கட்டி அமைத்திருக்கிறார் தொல் திருமாவர்கள். மிக திறமையானவர், யதார்த்தத்தை உணரக்கூடியவர், வெகுஜன அரசியலிலிருந்து விலகி இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் வெகுஜன அரசியலை விடாமல் தொடர்பவர், அதற்காக கொள்கையை விட்டு கொடுக்காதவர். இவ்வளவையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு தனி மனிதன் நடத்துவது இயல்பானது அல்ல, சாதாரணமானது அல்ல. அதில் கெட்டிக்காரர் வெற்றி பெற்றிருக்காரு. ஏன் இப்போ திடீர்னு அவர் எப்போதுமே மாநில அரசியல் இருக்கக்கூடியவர் தான், அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் ரொம்பவும் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட வேண்டாம், மாநில சட்டப்பேரவைக்கு நுழையணும்னு அவர் நினைப்பதற்கு முதல் காரணம், பாரதிய ஜனதா தலித் அமைப்புகளை ஏதாவது செய்யுங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. அதை அவர் உணர்றாரு. அவர் பெரிய அறிவாளி, அதனால பின்னால என்ன நடக்குங்கிறத அவர் கணிக்கிறார். அவரே மறைமுகமாக சொல்றாரு, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடக்க போகுது, அதனால நான் சட்டப்பேரவைக்கு போகணும்னு அவர் சொல்றாரு. அது மறைமுகமாக அவர் குறிப்பிடுறாரு. அதுதான் காரணமானு நான் சொல்ல விரும்பல, அது காரணமா இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதை நம்ம யூகிக்க முடியுது, கணிக்க முடியுது. அவரை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் நான் ஏற்கனவே சொன்ன வெகுஜன அரசியலை விட்டு கொடுக்க மாட்டார், யதார்த்தத்தை விட மாட்டார், ஆனால் அதே நேரத்தில் கொள்கையிலையும் விடாப்பிடியாக இருப்பார். இப்படியான அவருடைய பன்முகத்தன்மையை உடைக்கணும் என்கிற திட்டத்தை தாவி போட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் இளைஞர்கள், தலைவர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் யாராக இருந்தாலும் அவங்க விடுறதில்லை. எல்லாரையும் ஏதாவது ஒரு பக்கம் அமுச்சு இந்த ஒட்டுமொத்தமாக தலித் அமைப்பினுடைய பிரதிநிதியாக விடுதலை சிறுத்தைகள் இருப்பதை உடைக்கும் முயற்சியில் காவி இறங்கிவிட்டது. அதில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற எண்ணம் எல்லோருக்கும் வருகிறது. சராசரி அரசியல் அறிவு உடையவர்களுக்கு அது வருவது இயல்பு. மிகுந்த அரசியல் விழிப்புணர்வும் ஒரு அறிவாளித்தனமும் கொண்ட திருமாவளவனுக்கு அது வராமல் போவதில் ஆச்சரியமில்லை. எனவே அது ஒரு காரணம். அது மட்டும்தான் காரணமா என்றால் இல்லை. இன்னொரு காரணம், ஏன் அந்த குடும்பத்தில் அவர் மட்டும் இல்லாமல் புதிதாக அவருடைய சகோதரியின் மகளை கள்ளக்குறிச்சியில் போட்டியிட வைக்கிறார்? அது ஒரு காரணம் இருக்கு. தொடர்ந்து கட்சிகள்ல இப்பெல்லாம் இந்த இளைஞர்களினுடைய மனப்போக்கே மாறி போச்சு. ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்க எதை வேணா செய்யலாம். சமூக வலைத்தள கூட தனக்கு பிடிக்காத கருத்தை கூட பிடித்தது போல் எழுதி அது வெகுஜன ஊடகத்தில் விவாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் தனக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்காதா, அங்கீகாரம் கிடைக்காதா என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற இளைஞர் கூட்டம் பெருத்துருச்சு. இனி பொறுத்து கொண்டு உழைத்து இன்னொரு நாள் கிடைக்க போகிற ஒரு பெரிய பரிசு பொருளுக்காக இன்னைக்கு கிடைப்பதை தட்டிவிட முடியாது என்று நினைக்கிற ஒரு போக்கு அரசியல்ல வெகு வேகமா வளர்ந்துருச்சு. அது அறிவாளித்தனம் கூட, நான் அதை மறுக்கல. ஏன்னா அந்த குடும்பத்துல, அவர்களுடைய குடும்பத்துல அவருடைய அண்ணனோ, தம்பியோ, அப்பாவோ, அம்மாவோ, சகோதர சகோதரிகள் யாரோ, அல்லது மாமனோ, மச்சானோ, அல்லது தன்னுடைய நண்பர்களோ, அல்லது தன்னுடைய உறவினர்களோ, அல்லது தான் பார்க்கிற அருகில் இருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அருகில் இருப்பவர்கள், இப்படியானவர்கள் அரசியலில் தொடர்ந்து ஏமாற்றப்படுவதை அவங்க பார்க்குறாங்க. உழைச்சு வீணா போன நிறையா பேரை நிறைய கட்சிகளில் பார்த்து சலித்து போன இந்த இளைஞர் கூட்டத்துக்கு இனி யாரையும் நம்புறது உசிதமா இருக்காதுன்னு நினைக்கிற காரணத்தினால இந்த முடிவுக்கு அந்த இளைஞர்கள் வராங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. உன்னை போல நான் ஏமாற தயாரா இல்லை என்ற கூக்குரல் எல்லா குடும்பத்திலையும் ஒலிக்குது, எல்லா அரசியல் குடும்பத்திலையும் ஒலிக்குது, எல்லா அரசியல் கட்சியிலையும் ஒலிக்குது. அப்படியான சூழல்ல இனிமே எதற்கும் காத்திராமல் ஏதாவது ஒன்றுக்கு விட்டு கொடுக்காமல் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் தான் அதை சமாளிக்க வேண்டும். தான் அதை சமாளிக்க வேண்டும் என்றால் தனக்கு மேல் இருக்கிற பிரச்சனைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று திரும்ப நினைக்கிறார். அதை அவர் வெளிப்பிடிச்சிருக்காரு. 2-3 தடவை நான் தொடர்ந்து அவரை வந்து நான் ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து பார்ப்பவன். அவருடைய அரசியல் எனக்கு பிடிக்கும். ஸோ அவருடைய பார்க்குற அந்த அப்சர்வேஷன் அடிப்படையில் நான் சொல்றது, அவர் இடையில பல தடவை சொன்னார், எனக்கு பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியல,
மிகுந்த உழைப்பை தர வேண்டிய அலுத்து போகிற நேரத்தில் கூட இந்த நிகழ்ச்சி வாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு வந்து வந்து என்னை தொந்தரவு பண்ணுறாங்க கட்சிக்காரவங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துடலான்னு நாம் ஒரு ஷெட்யூல் போட்டு போனால் அதை டீவியேட் ஆகிற மாதிரி இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இதனால் அரசியல் வளர்ச்சியே தடைப்படுது. விழாக்கள்லேயே கலந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. என்னுடைய கட்சிக்காரர்களினுடைய தேவைகளை, என்னுடைய பங்களிப்பை அவருடைய விழாக்களில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்று அவர்கள் எண்ணுவதை நான் தொடர்ந்து அனுமதித்தால் என்னுடைய உழைப்பை நான் வேறு இடத்திற்கு திருப்பி விடணும் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறதுன்னு அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு. எனவே அந்த பயமும் அவருக்கு இருக்கு. சரி, கட்சியிலேயே தொடர்ந்து இதை தன்னுடைய சக நிர்வாகிகள்கிட்ட ஒப்படைக்க அவர் பயப்படுவதாக தான் தெரியுது. அதுக்கு நம்பிக்கைக்குரியவராக ஒருத்தவங்க வேணும். அவங்க அரசியலில் இருப்பவங்களா இருக்கணும். புதிதாக திணிக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாதுன்னா ஏற்கனவே அரசியல் இருக்கிற தன்னுடைய சகோதரியினுடைய மகளை அரசியலுக்கு கொண்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலிலே அவரை போட்டியிட வைக்கிறார். இது யதார்த்தம். இது புரிந்து கொள்ள முடியுது. இதுக்கு அப்பால் இன்னொன்று இருக்கு. அதுதான் நடிகர் விஜய். அதுதான் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டில் எவ்வளவுதோ கட்சிகள் அரசியலுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் ஏற்படுத்தியிருக்க தாக்கங்கள் வேறு மாதிரியானது. ஆனால் விஜய் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் வேறு மாதிரியாக இருக்கு. இப்போ வேற நடிகர்கள் வந்திருந்தா பொதுவாக திராவிட கொள்கையை இன்னும் தூக்கி பிடிப்பாங்களா, தமிழர் கொடி தமிழ் தேசியத்தை பேசுவாங்களா, இப்படிலாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. அது பொய்யா கூட பேசப்படலாம். திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு பெரிய நாடகத்தின் அங்கமாக ஒரு பிரிவாக கூட அது இருக்கலாம். அது வேற. ஆனா சும்மா சொல்றதுக்காவது திராவிட கொள்கையை தூக்கி பிடிக்கிறதுங்கிறது கூட இல்லாம போன காலத்துல அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு விஜய் வரும்போது அது சார்ந்த அரசியலில் பிளவுகளை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் நிதர்சனம். குறிப்பா தலித் இளைஞர்கள், தலித் இளம்பெண்கள், தலித் இளம்பெண்கள்ல பொருளாதார நிறைவு பெற்றவர்கள், ஒரு ஜவுளி கடையில வேலை செய்யறவங்க, ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க, ஒரு படிச்சு ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்யறவங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யறவங்க, மென்பொருள் அதாவது ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லப்படுகிற பணிகளிலே இருக்கிறவங்க, அது கீழ்நிலையிலையும் உங்களுக்கு வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதோடு இல்லாமல் மாத சம்பளம் வாங்குறவங்க, பிஎஃப் அந்த மாதிரி பணம் வாங்குற வேலை செய்யக்கூடிய வேலையாட்களா, பணியாட்களா, ஊழியர்களாக, அதிகாரிகளாக, இப்படி எல்லா மட்டத்திலையும் பணிபுரிகிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றம் விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இருக்கு. தங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் என்ற தோற்றத்தை இனி விடுதலை சிறுத்தைகள் கட்டி எழுப்ப முடியாது என்ற யதார்த்த சூழல் இருக்கு. அது மறுக்க முடியாது. கொஞ்சம் பேர் விஜயை நோக்கி நகர்றாங்க. கொஞ்சம் பேர் அப்பப்ப காளான்கள் போல் முளைக்கிற புகழுக்காக தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்காக யதார்த்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு வாய்க்கு வந்ததை சொல்லி தான் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து பாகவன் போலவும் தலித்துகளுக்காக உயிரை விட தயாராக இருக்கிற தியாகி போலவும் காட்டுக்கொள்கிற ரெடிமேடு தலைவர்கள் ஒரு பக்கம், அவ்வளவு அரசியல் முதிர்ச்சி பெறாதவர்களை இழுத்திட முடியும். அது தலித் அமைப்புகள்ல பெரிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு இது. இப்போ நாம பார்க்குற வரைக்கும், நமக்கு கிடைக்கிற டேட்டாக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இளைஞர்கள் என்று வருங்கிற போது அதிகப்படியான தலித் இளைஞர்கள், அதிகப்படியான வடக்கு மாவட்ட இளைஞர்கள் விஜயை நோக்கி போயிருக்கதா தகவல்கள் சொல்கின்றன. பெரிய சேதாரம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது உண்மை. எனவே அதை தவிர்த்து, அதை குறைத்து கொள்வதற்கு, அதிலிருந்து தடம் புரள்வர்களை தன்னை நோக்கி முழுமையாக இழுப்பதற்கு இப்படியான மாநில அரசியலை எடுக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இதை அவர் மறுக்கலாம். இது உண்மையாக கூட இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இருப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதற்கான ஆதாரங்களும் டேட்டா வடிவில் பல்வேறு ஆராய்ச்சி கணக்கெடுப்பாளர்களால், சர்வே செய்பவர்களால் தெரிவிக்கப்படுது. எனவே தான் திடீரென்று இப்படியான ஒரு முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வருகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த யதார்த்த கலநிலையை நீங்கள் பார்த்துட்டே வரணும். பொருளாதாரம் ஒரு பெரிய நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் தான் எடுக்க போகுது. அது தேர்தல் நெருங்க நெருங்க வேட்பாளர் தேர்விலேயே அது எதிரொலிக்க தொடங்கிடுச்சு. இதெல்லாம் மறுக்க முடியாது. எவ்வளவு கட்சிகளாக இருந்தாலும், எந்த கட்சிகளாக இருந்தாலும், பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட வேட்பாளர் தேர்வு என்ற யதார்த்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா தோத்துருவாங்க. அதை விட்டுட்டா
தோத்துருவாங்கங்கிற நிலைக்கு அரசியல் போயிடுச்சு. பணம் அத்தியாவசியமான ஒன்றாக அரசியலில் வந்து விட்ட பிறகு அந்த பணத்தின் வாயிலாக ஏதாவது தன் கட்சிக்கு ஆபத்து வந்து விடலாம். அந்த பணத்தின் பேரில் தங்களிடம் இருப்பவர்களை இழுத்து விடலாம், அதிகாரம் தருவதாக கூறி இழுத்து விடலாம் என்ற அச்சமெல்லாம் அவருக்கு வந்துருச்சு. அதனாலதான் குடும்பத்தில் ஒருவரை தன்னுடைய தன் உள்ள கிடக்கையை செயல்படுத்தக்கூடிய நம்பகமான ஒருவர் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதுதான் அவங்க அக்கா மகளுடைய அரசியல் வருகை. அதை நம்ம வரவேற்கிறோம். அது ஒன்றும் யதார்த்தமா தேவை. அப்பதான் அவர் ஃப்ரீ ஆக முடியும், அவருடைய போராட்ட களத்துக்கு அவர் செல்ல முடியும். இது மாத்திரமா இல்லை வேறு ஏதாவதா என்பதையெல்லாம் வெகு காலத்திற்கு எதையும் மூடி மறைக்க இயலாது. இந்த ஊடகம் வெளிச்சம் அவ்வளவு பெரியதாக இருக்கிற காலத்தில் இதெல்லாம் நடக்க போறதில்ல. எதுவாக இருந்தாலும் வெளியில தெரிஞ்சிடும். காத்திருப்போம். திருமாவின் முடிவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் மூன்றாக சொல்லியிருக்கிறோம். ஒன்று காவி, காவியின் சதி திட்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற யதார்த்த களத்தின் வலிமையை உணர்ந்திருக்கிற திருமாவின் தீர்க்க தரிசனமான ஒரு எதிர்காலத்தை பற்றிய கணிப்பு, இது ஒன்று. 2, விஜயை நோக்கி தலித் இளைஞர்கள் செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற போக்கு, அது 2, அதுவும் யதார்த்தம் சொல்லப்பட்டது. 3, தனக்கு தேவையான நம்பிக்கைக்குரிய ஒருவரை இந்த அரசியலில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காலம் கடந்த முடிவை அவர் எதிர்த்திருந்தாலும் யதார்த்த காலத்தின் வலிமைக்கு அவர் உட்பட்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இனி நடப்புக்க இருப்பதை நாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.